சங்கீதம் 8ஆம் வேத வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். வேத புஸ்தகத்திலே சங்கீத புஸ்தகம் 20:8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். மிக அருமையான ஒரு வேத வசனத்தை தான் இங்கே நாம் வாசித்தோம். அந்த தேவ மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், ஆனால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த 20ஆம் சங்கீதத்திலே தேவ ஜனம் உற்சாகத்தோடு ஒரு வார்த்தையை, மீட்பின் வார்த்தையை கூறுகிறதை பார்க்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்பதாய் பார்க்கிறோம். என்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கு? நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ என்று சொல்லி நாம் அதை வாசிக்கும் பொழுது இப்படியாய் நாம் அதில் அர்த்தம் பார்க்க முடியும். எங்களுக்கும் சோதனை வந்தது இல்லையா? எங்களுக்கும் அநேக இக்கட்டுகள் வந்தது. எல்லாருக்கும் உண்டாவது போல சூழ்நிலைகள் எங்களுக்கும் பல ஒரு சிக்கலான சூழ்நிலையா இருந்தது. நாங்களும் கூட சற்று வீழ்ந்து விடுவோமோ என்ற சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் சென்றோம். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், நாங்கள் எழுந்து விட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. நாங்களோ எழுந்து விட்டோம், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். என்ன வார்த்தை பாருங்கள், என்ன உற்சாகமான வார்த்தை. நாங்கள் அப்படியே கூனி குறுகி போய்விடவில்லை, வெட்கப்பட்டு போய்விடவில்லை. நாங்கள் எழுந்து நிற்கிறோம், நிமிர்ந்து நிற்கிறோம் என்று உணர்ச்சி பொங்க அறிக்கை செய்கிறார்கள். எத்தனை ஆச்சரியமான வார்த்தைகள் பாருங்கள் இல்லையா? எத்தனை மிக சந்தோஷமான வார்த்தைகள். எல்லாருக்கும் சோதனைகள் வந்தது, எல்லாருக்கும் இக்கட்டுகள் வந்தது, எல்லாருக்கும் ஒன்று சேர பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது. அவர்கள் முறிந்து விழுந்து விட்டார்கள். சொல்லுங்க, நாங்களோ, அவர்கள் கூட இருந்தவர்கள் கூட முறிந்து விழுந்து விட்டார்கள். நாங்களும் கிட்டத்தட்ட விழுந்தது போல ஆகிவிட்டோம். ஆனால் அப்படியே மூழ்கிவிடவில்லை, நாங்கள் எழுந்து விட்டோம். இதுதான் வெற்றியின் வார்த்தை. ஆமென். வெற்றியின் சூளுரை என்று சொல்லலாம். வீழ்ந்தோம், ஆனால் மீசையிலே மண் ஒட்டவில்லை என்ற மாய்மால வார்த்தை அல்ல அது. கொஞ்சம் விழுந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஆனாலும் மீசையில மண் ஒட்டலங்க, அப்படி அல்ல. எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், எழுந்து விட்டோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் வாழ்க்கை என்ற அந்த பாதையிலே விழுகை வீழ்ச்சி என்பது உண்டாகக்கூடியதுதான். ஆமாவா இல்லையா? வாழ்க்கை என்ற அந்த பாதையிலே வீழ்ச்சி, தோல்வி, விழுகை, சோகம், சோர்வுகள் இதெல்லாம் உண்டாகக்கூடியவைதான். யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை? யாருக்குத்தான் இக்கட்டுகள் இல்லை இந்த உலகத்தில்? வீட்டுக்கு வீடு
வீட்டுக்கு வீடு எப்படி வாசற்படி இருக்கிறதோ அதுபோல எல்லாருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருடைய வீடுகளிலும் வியாதி சூழல், பிரச்சனை சூழல், இக்கட்டுகள், சோர்வுகள், சோதனைகள், சிந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து பல பிரச்சனைகள் வருகிறது. விஷயம் என்ன? எழுந்து விட்டோமா என்பதுதான் விஷயம். அங்கே எல்லாருக்கும் சோதனைகள் உண்டுதான், இல்லை என்று சொல்லவில்லை. எந்த மதத்தை சார்ந்தவர்கள் ஆனாலும் சோதனைகள் உண்டு. உலகத்திலே நாம் பார்க்கிற ரோடுகள் இருக்கிறது அல்லவா, ஈவனான எந்த ஒரு பள்ளமும் மேடும் இல்லாத ரோடு எங்கேயுமே என்ன செய்ய முடியாது. இருக்கா? அப்படி இருக்கிறது போல ஒரு தோற்றம் இருக்கலாம். ஆனா போய்கொண்டு இருக்கும் பொழுது எங்கேயாவது ஒரு இடத்துல டம்முன்னு என்ன செய்யும், ஒரு முட்டி மோதுறதை பார்க்கிறோம். அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. விஷயம் என்ன? நாம் எழுந்து விட்டோமா என்பதுதான் விஷயம். அப்படியே மூழ்கி இனி மேலே எழும்பவே முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே, அதுதாங்க மேட்ரு. என்னங்க செய்யறது? ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே சோதனை, ஒரே பாடுகளா இருக்கு. எல்லாரும் குடும்பத்தில் இருக்கிற மாதிரிதான் எங்க வீட்டில், என் வாழ்க்கையில. ரைட்டு, ஆண்டவர் அதை ஆமோதிக்கிறார். நிச்சயமாக யாருக்குத்தான் பிரச்சனை இல்லை. ஆனா தேவ மக்கள் சூளுரைக்க வேண்டிய வார்த்தை, நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அந்த வார்த்தை என் அன்பு விசுவாசியே உங்களுடைய வாயிலே வர வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். என்னங்க செய்யறது? அந்த வார்த்தை அல்ல. அந்த வீட்டை போல, இந்த வீட்டை போல இங்கேயும் பிரச்சனை, என்னாலும் ஒன்னும் செய்ய முடியல, சொல்லாதே என்று சொல்லுகிறார் கர்த்தர். வேதத்தை பார். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அவர்கள் மேல் எழும்பவும் இல்லை, ஆனால் நாங்களோ. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சூளுரையின் வார்த்தை உங்கள் வாயிலே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இல்லாவிட்டால் நாம் வாழுகிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை, அர்த்தமில்லை. என்ன வார்த்தை உண்டாகிறது வாழ்க்கையிலே? என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே வெற்றி தோல்வி என்பது சாதாரணமாவா இல்லையா? சொல்லுங்க, என்ன சத்தம் வரல? எது வெற்றி தோல்வி? பாடுகளும் போராட்டங்களும் உண்டாக கூடியதுதான். ஆனால் அதிலேயே மூழ்கி அதையே சிந்தித்து அது மட்டும்தான் வாழ்க்கை என்று எண்ணி நோக்கத்தையும் கோலையும் மாற்றிவிடக்கூடாது. புரியுதா சொல்றது? வாழ்க்கையிலே வெற்றி தோல்வி என்பது இயல்பானது. ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக, நிச்சயமாய் ஒரு வாழ்க்கையிலே பாடுகள், பிரச்சனை, போராட்டம் என்பது உண்டாக கூடியதுதான். ஆனால் அதிலேயே மூழ்கி அதையே சிந்தித்து இப்படித்தான் என் வாழ்க்கை, என் உயிர் போகிற வரைக்கும் இருக்கும் என்பது போல சிந்தித்து, ஏன் நாம் வாழ்கிறோம், ஏன் நாம் உண்டாக்கப்பட்டோம், ஏன் ஆண்டவருக்குள்ளே நான் வந்தேன், என் வாழ்க்கை அது என்ன விதத்தில் இருக்க வேண்டும், என் கோல் என்ன என்பதை மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். எதற்காக நம்மை உண்டாக்கினார்? ஆராதனை சிந்தனையில் நாம் பார்த்தோம், அவரே தேவன் என்று அறியுங்கள்,
நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் எங்க மீண்டும் ஒரு முறை அந்த வசனத்தை வாசிங்க. 100ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் வேகமாக. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். சொல்லுங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். இந்த உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். ஆமாவா இல்லையா? இந்த உணர்வு கண்டிப்பா. நான் அவரை உண்டாக்கல, அவர்தான் என்னை, சத்தமா, அவர்தான் என்னை உண்டாக்கினார், நான் உண்டாக்கல. அவர்தான் தேவன் என்ற அறிவு இருக்கணும். கூடவே இன்னொன்று வாசிக்கிறோம், நாம் அவர் ஜனங்களும். அந்த உணர்வு உயிர் போற வரைக்கும் இருக்கணுங்க. உயிர் சும்மா எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தாலே எனக்கு யாரும் இல்லை, ஊரும் இல்லை, சொந்தங்கள் இல்லை, எனக்கு பந்தங்கள் இல்லை, சொந்தம் இருந்தாலும் இல்லாத மாதிரி இருக்குது, இப்படி பேசுறதுக்கா உங்களை என்னை ஆண்டவர் மீட்டு கொண்டாரு. எனக்கு எல்லாரையும் தெரியும், அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, மச்சனே மாமே அவங்க எல்லாம் இருக்கிறாங்க, பட் இல்லாதது போல தான் உணர்றேன். இதையே வாயில வந்து கொண்டிருந்தா இப்படிதான் வாழ்க்கை இருக்கும். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின், எனக்கென்று ஒரு ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். நான் மட்டும் வாழவில்லை, என் குடும்பம், என் சொந்த பந்தம், என் உடன் விசுவாசிகள் எல்லாரோடும் நான் இருப்பது உண்மைதான். அதைவிட அதிகமாக எனக்கென்று ஒரு கர்த்தர் இருக்கிறார். நான் அவருடைய ஆடு, அவர் என்னுடைய மேய்ப்பர். அது இருக்க வேண்டாமா? சொல்லுங்க. வாருங்கள். அநேகருடைய வாய் அப்படித்தான் இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளையே பேசி 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 யாருடைய பிள்ளைகள் என்ற அந்த உணர்வு மங்கி போய் விடுகிறது. எப்போ பார்த்தாலும் அதான் பேச்சு, பொழுதன்னைக்கும். மீட்டிங்ல உட்கார்ந்து நாம் எல்லாரும் உற்சாகத்தோடு பாடலை நாம் பாடிக்கொண்டிருப்போம். சிலர் உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே அங்கே வேடிக்கை இங்கே வேடிக்கை. ஒருவேளை சிலர் என்ன செய்வாங்க, கீழே குனிஞ்சுக்கிட்டு, அல்லது அப்பத்தான் ஆழ்ந்த வேத வாஞ்ச வரும். வாயிலே வெற்றியின் சூளுரை இருக்க வேண்டுமானால் யார் என்ற உணர்வு இருக்க வேண்டும். அவர்கள் முறிந்து விழலாம். இட் கேன் பி டன். கண்டிப்பா சூழ்நிலை வரலாம். ஆனா நான் விழுந்தாலும் என்ன செய்வேன், எழுந்திருப்பேன், நிமிர்ந்து நிற்பேன். அதெல்லவா வரணும். ஒரு சின்ன கஷ்டம், சின்ன பாடு, சின்ன சூழ்நிலை, உடனே அப்படியே முடங்கி ஜீவனே இல்லாதது போல ஜபம் வேத வாசிப்பு ஒன்றும் இல்லாம. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், இந்த கஷ்டமான சூழ்நிலை கொஞ்சம் சாப்பிடாம தான் இருந்து பார்ப்போமே. எதுக்கு வேதம் வாசிக்காம இருக்கோம், எதுக்கு ஜெபம் பண்ணாம இருக்கோம், கொஞ்சம் சாப்பிடாம இருப்போம். பிள்ளைகிட்ட யார்கிட்டையும் கொஞ்சம் பேசாம இருப்போம். அம்மாட்ட ஃபோன் பண்ணாம இருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன இப்படி, ஆமா கஷ்டம்னு உடனே பைபிள் இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, வரமாட்டேங்குது. ஜெபம் ஐயோ இன்ட்ரெஸ்டே இல்லை. சாப்பிட மட்டும் வருதே. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், மாமாவுக்கு ஃபோன் பண்ணுவோம், ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோம், அவுக்கு ஃபோன் பண்ணுவோம். புத்தியினர்கள் தான் இப்படி இருப்பார்கள். யாருங்க? சத்தமா வாய் திறந்து, புத்தியினர்கள். நாம் யாருங்க? சொல்லுங்க சத்தமா.
புத்தியுள்ளவர்களாய் என் வார்த்தைகளை கேட்டு அதின் மேல் அவருடைய வீட்டை, நம்ம அந்த கேட்டகரி புத்தியுள்ளவனுக்கு, ஆமாவா இல்லையா? அப்படிதான் சொல்றாரு. கொஞ்சம் எடுத்து வாசிங்க, கொஞ்சம் எடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. அது எங்க இருக்குது? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். தேவ வார்த்தைகளை கேட்டு ஜீவிக்கிறவர்கள் புத்தி இல்லவர்கள். தேவ வார்த்தைகளை கேட்டு, தேவ வார்த்தைகளை கேட்டும் கீழ்ப்படியாது இருக்கிறவர்கள் யார்? புத்தி இல்லாதவர்கள். அதாவது அந்த மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய அஸ்திவாரம் என்னது? மணல். நம்மெல்லாம் பாறை மேல பாறை மேல பாறை மேல உருவாக்கப்பட்டங்க மாதிரி வாழவும் செய்யணும்ல. சும்மா சொல்லிட்டு இருக்க கூடாது. என்னுடைய அஸ்திவாரம் என் கிறிஸ்து, என்னுடைய அஸ்திவாரம் ஆண்டவராகிய கிறிஸ்து. நான் பாரம் வெட்டி வீராப்பு பேசி ஒரு பிரயோஜனம் இல்லையே. அப்படி வெட்டி வீராப்பு பேசுறவங்க அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ அதை சொல்ல முடியாது. நாங்களும் விழுந்துட்டோம். எப்படி? நாங்களும் என்ன பண்ணிட்டோம்? நம்மளாலையும் மேலே எந்திரிக்க முடியல. என்ன செய்யறது? உலகம்னா அப்படித்தானே. இப்படி பேசுறதுக்கா மீட்டு கொண்டார் ஆண்டவர்? அது செத்து போன ஆண்டவருடைய பிள்ளைகள் பேசுகிறது. நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிர்த்தெழுந்தவர். ஆமேன். ஜீவிக்கிறவர். ஆமேன். அவர்கள் அவர்கள் சத்தமா சொல்லுங்க எல்லாரும், முறிந்து விழுந்தார்கள். எதற்காக நாம் அழைக்கப்பட்டோம்? எதற்காக நாம் மீட்கப்பட்டோம்? ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக தேவ சபைக்குள்ளே உங்களையும் என்னையும் அவர் கொண்டு வந்தார் என்ற உண்மையை மறந்துவிடவே கூடாது. அதை சூழ்நிலைகளை சார்ந்து வாழ்ந்து அந்த சத்தியத்தை மறக்கும் போதுதான் விழுந்து எந்த விஷயத்திலே வீழ்கிறோமோ அதையே சிந்தித்து பாதை மாற ஆரம்பிக்கிறோம். மீண்டும் சொல்றேன், கூர்மையா கேளுங்க. நாம் என்ன காரணத்திற்காக உண்டாக்கப்பட்டோம்? ஏன் ஆண்டவருக்குள்ளே வந்தோம்? ஏன் தேவ ஆலயத்திற்குள்ளே நாம் வந்தோம் என்ற உண்மையை மறந்து வாழ்கிற பொழுது எந்த விஷயத்திலே விழுந்து போகிறோமோ அதிலே மூழ்கி அதையே சிந்தித்து பாதை மாற ஆரம்பிச்சிடறோம். நல்லா தானே இவங்க இருந்தாங்க, எல்லாம் இதுதான் காரணம். புரிஞ்சா? அவங்கள நல்லா நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா வேதம் வாசிப்பாங்க, அப்படிதான் இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் இதுதான் காரணம். புறம்பா பார்த்து யாரையும் முழுசா நம்பிராதீங்க. உண்மையா சொல்றேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நாம் எழுந்து நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். இந்த 20ஆம் சங்கீதத்திலே மீண்டும் எடுத்துக்கொள்ளலாமா? அந்த 20ஆம் சங்கீதம் எடுங்க. மீண்டும் வாசிங்க இந்த வசனத்தை. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இங்கே 2 பாயிண்ட், மிக முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல. ஏன் விழுகை உண்டானது? ஏன் இவர்கள் எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள்? 2 விஷயத்தை மட்டும் நம்ம பார்த்து சீக்கிரம் முடிக்க போறோம். தேவ மக்களாகிய எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய பாடம்,
ஒரு பெரிய உற்சாகம் ஊட்டுகிற ஜீவ வார்த்தை. அந்த மக்களுக்கு இங்கே பார்க்கிறோம் இல்லையா, அவர்கள் என்று பார்க்கிறோம். அந்த மக்கள் அவர்கள் ஏன் விழுந்தார்கள்? தேவ மக்களாகி இவர்கள் ஏன் எழுந்து நின்றார்கள்? அதை மட்டும் நம்ம பார்த்து முடிக்க போறோம். அந்த முந்தின வசனம் வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். போதுங்க. ஏன் அந்த மக்கள் அவர்கள் விழுந்தார்கள் என்ற காரணம் அங்கே பார்க்கிறோம். சிலர், சேர்ந்து எல்லாரும் வாசிக்கலாம். சிலர் குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும். எந்த காரியத்தால் அவர்கள் விழுந்து போனார்கள் என்றால், எந்த விஷயம் அந்த மக்களுடைய வெற்றிக்கு அல்லது அவருடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாய் இருக்கிறது என்று அவர்கள் சிந்தித்தார்களோ அதை மேன்மையாய் பேசிக்கொண்டே இருந்தார்கள். திரும்ப சொல்றேன், கூர்மையா கேளுங்க. எந்த விஷயத்தை அந்த மக்களுடைய வெற்றிக்கு, அந்த மக்களுடைய ஜீவியத்திற்கு ஆதாரமாய் அவர்கள் சிந்தித்தார்களோ அதை மேன்மையாய் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ரதம் என்ன அர்த்தம் அந்த இடத்துல? இந்த காரியத்தை பற்றி நம்ம வாசிக்கிறப்ப ஒரு போர் வீரர்களுக்கு ஈக்குவலாக அதை நாம் அங்கே பார்க்க முடியும். அங்கே என்ன சொல்லுகிறார்கள்? சிலர் குறித்தும். என்ன அர்த்தம்? இந்த ரதம் இல்லாவிட்டால் வெற்றியே எங்களுக்கு, அதுவும் அல்லாமல் அதிலே இருக்கிற அந்த எதுங்க குதிரை, இந்த ரெண்டும் இல்லாட்டினா வெற்றியே கிடையாதுங்க. அப்படி ஷார்ப்பான வண்டி, இது ஷார்ப்பான ரதம். நான் அப்படி இவங்களை என்ன செய்கிறேன் என்று சொல்லி தாங்கள் பெற்ற அல்லது அவருடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாய் அந்த ரதத்தை, அந்த காரியங்களை அவர்கள் சிந்தித்து அதையே மேன்மையாய் பேச ஆரம்பித்தார்கள். இப்படி மேன்மையாய் சிந்திக்க சிந்திக்க வீழ்ச்சி ஆரம்பமானது. என்னங்க நியாயம் தானது? நியாயமா இல்லையா? ஒரு போர் வீரர்கள் யுத்தத்துக்கு போறாங்க, அவாவா இல்லையா? அந்த மக்களுக்கு ஒரு ரதம் இருக்குது, கூடவே குதிரைகள், இந்த பக்கம் 2 அங்கிட்டு 2 இருக்கலாம், அப்படியே ஜம்முன்னு இருக்குது. அந்த ரதம் எவ்வளவு வேகமா போகுதோ கண்டிப்பா வெற்றி தானே. ஆனா வேதம் அப்படி சொல்லலையே. வேதம் என்னங்க சொல்லுறது? வேதம் என்னங்க சொல்லுது? என்னவா சொல்லுங்க சத்தமா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ. ஏன் வீழ்ச்சி தெரியுமா? மேன்மை பாராட்ட வேண்டிய கர்த்தரை மறந்துட்டு பல விஷயங்களை நம்ம மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிட்டோம். வாழ்க்கைக்கு ஆதாரமான அந்த ரதத்தை அவங்க மேன்மை பாராட்டினது போல நம்மில் அநேகர் அல்லது கிறிஸ்தவ மக்களில் அநேகர் அவங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன ஆதாரமோ அதை சிந்திச்சு, என் வேலை, என் குடும்பம், நான் இந்த பிசினஸ், இதுதான், இது இல்லாட்டினா நான் வாழ்ந்துட முடியுமா அப்பா என்று தேவனுடைய ஸ்தானத்துக்கு ஈக்குவலாய் அந்த விஷயங்களை வச்சு அதை மேன்மை பாராட்டுறாங்க. மேன்மை பாராட்ட பாராட்ட இங்க பிடிச்சி கீழே இழுக்கிறார் ஆண்டவரா. கொஞ்சம் மேல போவா, ஆனா உன்னை விட மாட்டேன். ஏன்? என்னோட ஸ்தானத்தை எடுத்து அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். காரணம் என்ன? உலக விஷயங்களை பெருமையா எண்ணினார்கள், மேன்மையா எண்ணினார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் இது போன்ற மேன்மை பேச்சுக்கள் இருக்கிறதா? இது போன்ற பேச்சுக்கள் உண்டா?
ஒருவேளை இது போன்ற உன்னுடைய வேலையை குறித்து, உன்னுடைய பிசினஸை குறித்து, உன் பிள்ளைகளை குறித்து, ஏன் உன்னை குறித்து எனக்கு அறிவு இருக்குங்க, எனக்கு ஞானம் இருக்குங்க. என் அறிவு, என் ஞானம் சொன்னா வீழ்ச்சியை விலை கொடுத்து வாங்குகிறோம் என்று அர்த்தம். நான் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கேன், கொஞ்சம் படிச்சிருக்கேன். என்னது? படிப்போட ஆண்டுடைய அனுக்கிரகம் வேணுங்க. உன் படிப்பு உன்னை உயர்த்தாது. அம்மா, ஐயா, பிள்ளைகளே, படிப்பு படிக்க வேண்டும். தேவ உதவியோடு என்ன செய்யணும்? படிக்கணும். எனக்கு கொஞ்சம் அறிவு, எனக்கு கொஞ்சம் ஞானம், சில விஷயங்களை கொஞ்சம் சாமர்த்தியத்துக்கு குப்பையில போடுங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாதே என்று வேதம் கூறுகிறது. என்னுடைய சுய புத்தியை யார் சார்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் பிசாசின் பின்னே நிற்கிறார்கள். அவர்கள் சொல்லுங்க சத்தமா, பிசாசின் பின்னே. அந்த புத்தியை வைத்து பூமியிலே வேண்டுமானால் ஒன்றோ இரண்டு விஷயங்களோ நாம் சாதிக்கலாம், வாழ்ந்து விட முடியாது. எதை குறித்து மேன்மை பேச்சு வருகிறது? சிலரெல்லாம் வாயை ஓபன் பண்ணாலே என்னது? பெருமைதான். பொழுதன்னைக்கும் என்ன, என் பிள்ளை, என் நானு, என் குடும்பம், கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அறிவு, கொஞ்சம் ஜிகே, என்னங்க யூஸ் அதை வச்சு? நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தை வாயிலே என்ன செய்ய முடியல, வர முடியல. அப்புறம் என்ன பேச்சு, என்ன பெருமை பேச்சு? யாருக்கு வேணும் அது? பேச வேணாங்க, நிமிர்ந்து காட்டுங்க. அதுதான் வெற்றியின் சூளுரை. நான் இப்படி வாயை மூடிக்கங்க, நிமிர்ந்து காட்டுங்க. வேலையில, வாழ்க்கையில, சூழ்நிலையில நிறைய பேர் விழுந்துட்டாங்க. ஆனா கர்த்தர் என்னை நிற்க வைக்கிறார். அதை வாழ்க்கையில காட்டுங்க. பெருமை பேசாதீங்க. அம்மா, ஐயா, ஆண்டவர் உங்களை பார்த்தா பேசிட்டு இருக்காரு. உன்னுடைய வெற்றிக்கு, உன்னுடைய வளர்ச்சிக்கு, உன்னுடைய ஜீவியத்திற்கு உன் வேலையோ உன் விஷயங்களோ காரணம் அல்ல என்ற உணர்வு ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் வேண்டும். உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உன் படிப்போ, உன் அறிவோ, உன் ஞானமோ, உன்னுடைய ஃபேமிலியோ, உன்னுடைய சாமர்த்தியமோ காரணம் அல்ல. ஆனால் அநேக வேளைகளிலே அதிலே தானே சிந்தை அதிகமா இருக்குது. இருக்கா இல்லையா? கூடவே கொஞ்சம் இங்கிட்ட அங்கிட்டும் திங்க் பண்ணி பார்த்துக்கிறது. அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள மாதிரி நான் நல்ல வேலைக்கு, அப்படியே சிந்திச்சு வாய் அதையே பேச ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் பிஹேவியரும் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் முந்தி ஈஸியாய் இருக்கிறவர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பிஹேவ். யாரும் இப்ப பேசுறதுக்கு என்னங்க, கொஞ்சம் மேல போயிட்டா என்னன்னு கேட்கிறேன். திரும்பவும் அதே சூழலுக்கு ஆண்டவரால் கொண்டு வர முடியும். ஜாக்கிரதை. திரும்பவும் அதே சூழலுக்கு தெய்வத்தால் கொண்டு வர முடியும். நாங்களோ அப்படி சொல்ல முடியலன்னா அப்புறம் எதுக்கு பெருமை பேச்சு? நாங்களோ எழுந்து நிமிர்ந்து அந்த வார்த்தை வாழ்க்கையா இராமல் நான் அப்படி, நான் இப்படி, யாருக்கு தேவைதெல்லாம்? இவங்க அப்படி இருந்தாங்க. ஆகவேதான் முறிந்து அவனுடைய கிருபையில முறிந்து விழல நம்மெல்லாம். ஆமென், அல்லேலூயா. சில நேரம் கொஞ்சம் விழுந்த மாதிரி இருந்திருக்கிறோம், கொஞ்சம் தோல்வி மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அவனுடைய வார்த்தை உடனே வந்து நம்மை சீர்படுத்தினோடனே ஆண்டவரே, இட்ஸ் ஆல் பை யுவர் கிரேஸ், உங்களுடைய கிருபை தான் காரணம் அப்படின்னு நம்ம உணர்வா மாறுறப்ப கர்த்தர் ரைட் ஓகே எந்திரி சரி நான் பாத்துக்கிறேன். அவர்கள் முறிந்து, சொல்லுங்க சத்தமா, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். மேன்மையாய் பேசுகிற வாய் கண்டிப்பாய் அவருடைய வாழ்க்கையை பாதை மாற செய்ய ஆரம்பிச்சிடும்.
தன்னால அவங்க என்ன செஞ்சிருவாங்க, வேற பாதைக்கு போயிடுவாங்க. மேன்மை பேசுகிறவர்கள், மேன்மை பேசுகிறவர்கள், பெருமை பேசுகிறவர்கள், எப்போது பார்த்தாலும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டினுடைய ஆரம்ப மாதத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் அண்டை நம்மை முழுவதுமாய் தாழ்த்துவோம். ஆமென். ஆண்டவரே, என்னிடத்திலே காணப்பட்ட ஒருவேளை இப்பொழுதும் இருந்தாலும் ஆண்டவரே, என்னிடத்தில் இருக்கிற அந்த பெருமையான எண்ணங்கள் அறவே நீங்கட்டும். ஆண்டவரே, ஆணவ பேச்சுக்கள் எனக்கு வேண்டா ராஜா. உம்மிடத்திலே நான் மன்னிப்பு கோருகிறேன். ஆண்டவரே, என்னை உம்முடைய வார்த்தை மூலமாய் உணர்த்தி விட்டீரே, உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய உள்ளத்திலிருந்து இந்த பொய்யான உணர்வு அகன்று போகட்டும்னு சொல்லி சொல்லுங்க. இது போல வாழ ஆரம்பிங்க. ஒருவேளை போன வருஷத்திலே பெருமை அதிகமா இருந்திருக்கலாம், ஒன்றும் இல்லைங்க. அதாவது யாருக்குள்ளே பெருமை இருக்கு இல்லை என்பதை அவங்களுடைய வார்த்தைகளை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம். வார்த்தைகளை வச்சே. ஆவிக்குரிய பெருமை கூட அநேகருக்குள்ளே, ஜாதி பெருமை, அந்த பெருமை, இந்த பெருமை, கொஞ்சம் பார்க்கறதுக்கு அழகா இருந்தா கூட அதுலயும் பெருமை, பிள்ளைகளை பத்தி பெருமை. வேண்டாங்க. ஒருவேளை போன வருஷம் அது இருந்திருக்கலாம், மேபி. போனது போகட்டும். ஆமென். போனது போகட்டும். இந்த புது வருஷத்துல அப்படி வேணாம். முற்றிலுமாய் ஆண்டவரண்டை நம்மை அறிக்கையிடுவோம், சுத்திகரிப்போம். அறவே எனக்கு பெருமை உணர்வு வேண்டாம் ராஜா. சிலர் பேச மாட்டோம், எப்படி? ஆனா உள்ள என்ன இருக்கும்? பெருமையான உணர்வுகள். ஃப்ரீயா இருக்கிற மாதிரி இருக்கு, எல்லார்ட்டையும் கொஞ்சம் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா உள்ளத்துல அந்த உணர்வு. நாங்களும் அநேக வேளைகளிலே ஆண்டவரண்டை அறிக்கையிட்டு கொண்டே இருப்போம். ஆண்டவரே, எங்களை சுத்திகரிங்க. ஒரு நாளும் இப்படிப்பட்ட உணர்வு எங்களுக்குள்ளே வந்து விட வேண்டாம். ஊழியக்கார ஸ்தானத்தில் இருக்கிறபடினாலே சிலர் பிறர் அறியாமல் எங்களிடத்தில் வந்து சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஆச்சரியமா இருக்கும். இப்ப உண்மையாவே சொல்றேன். உடனே நாங்கள் ஜோம் பண்ணுவோம். உடனே எடுத்து ஃபோன் எடுத்து அவங்களுக்கு, அவங்க வந்தாங்க தெரியுமா, இப்படி சொன்னாங்க. அந்த அந்த வேலையெல்லாம் இங்கே நடக்காது. அந்த மாதிரி நீங்கள் யாரும் பண்ண மாட்டீங்க தானே. நீங்கள் அமைதியாக இருக்கிற பார்த்தா அது இப்படி போயிட்டுருக்கு போலையே. கண்டிப்பாக அப்படி நம்ம என்ன செய்ய மாட்டோம். ஆமேன். சத்தமா அல்லேலூயா. நிச்சயமா. ஏன் பண்ணி தான் பாருங்களேன், செஞ்சுதான் பாருங்களேன். இல்லை வேற மாதிரி வருது. ஆமா, செஞ்சுதான் பார்ப்போமே. நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் தக்க விதத்திலே கிரியை செய்வார். வசனம் சொல்லுது, வசனம் சொல்லுது. ஊழியக்கார ஸ்தானத்தில் இருக்கிறபடினாலே சிலர் அவங்க, சிலர் இவங்கெல்லாம் வந்து பேசுவாங்க. என்ன பிரதர், அவங்களோடு எங்களை ஈக்குவல் பண்ணி பேசுறீங்க? என்ன சிஸ்டர், அவங்களோடு ஒப்பிட்டு பேசுறீங்க? அவங்கிட்ட போகும்படி சொல்றீங்க, இவங்க வீட்டுக்கு போகும்படி சொல்றீங்க. இவங்கள வானத்துல நான் வந்தோம் நம்ம. இல்ல கேட்கிறேன், சாதி பெருமை. ஐயோ அவங்களோடு இவங்களோடு, ஐயோ கடவுளே, வெக்கமா இருக்கும் சில நேரம். இவங்களெல்லாம் போய் விசுவாசின்னு கர்த்தர் வச்சிருக்கிறதே ஆச்சரியம். நம்மளும் அப்படி பார்க்கிறோமே. ஐயோ என்ன, சரி சரி ரைட் போட்டும் விடு, அப்படி சூழ்நிலைகள் ஆக வேண்டி வந்துருது. எவ்வளவு வார்த்தை கேட்டாலும் உள்ள என்ன செய்யறது இல்லை, கிரியை செய்யறது இல்லை. நியாயம் தீர்க்கும் எது? அந்த வசனம். நான் சொல்லி அந்த வசனம் நியாயம் தீர்க்கும். நிறைய பேருக்குள்ள இந்த மேன்மை, இந்த
பெருமை பேச்சு அவர்களை ஒரு பொருட்டா எண்ணிக்கொண்டு என்னை அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், என்னை இப்படி செய்யணும். கொஞ்சம் ஆண்டவரை யோசிச்சு பாருங்க. வானாதி வானங்களை உண்டாக்கின கர்த்தர் எனக்காக உங்களுக்காக கூனி குறுகி போய் அவர் பாவம் செய்திராவிட்டாலும் செய்தது போல அங்கே நின்றாரே. நான் தான் பாவம் செய்தேன், ஆனால் மகனே நீ செஞ்ச, ஆனா நீ செஞ்ச மாதிரி நான் உன்னை பார்க்க மாட்டேன், நான் செஞ்ச மாதிரி பார்க்கிறேன், நான் போய் நின்னுக்கிறேன். ஆண்டவருக்கு இருக்கிற அந்த உணர்வு கூட ஆண்டவர் பேரை சொல்லி கிறிஸ்தவனாய் ஜீவிக்கிறவர் இடத்துல அப்படி இல்லையே. ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்களோ என்ற சூளுரை உங்களுக்கும் எனக்கும் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் வாயிலிருந்து என்ன வரக்கூடாது சொல்லுங்க? வாயிலிருந்து இல்லை, அப்புறம் உள்ளத்துல ஆறாவே கண்டிப்பாங்க. பெருமை பேசுறதுக்கு என்னங்க? ஏங்க நான் பரீட்சை எழுதுனேன், டிஎன்பிசி எக்ஸாம் முடிச்சேன், 4th level 3rd level, அந்த பரீட்சை இந்த பரீட்சை அதெல்லாம் எழுதினேன், அழகா விட்டு விட்டு எழுதினேன், படித்தேன் இரவும் பகலும் நான் படித்தேன். ஆமா, நீங்க ஆயத்தமா? நீங்க ஜெயமோ அவரால வந்துச்சு, குதிரை சத்தமா எது? நான் பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்தினேன். நான் போற வழியில எத்தனை பேர் இல்லாம போயிருக்காங்க? you know that? போற வழியிலேயே எவ்வளவு படிச்சாலும் மூளையில போய் நிக்க முடியாத அளவுக்கு எத்தனையோ பேருக்கு மன அழுத்தம். பெருமை பேசுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, போன வருஷத்துல சும்மா அங்கங்க கொஞ்சம் இருந்துச்சு, ஆனா இந்த வருஷத்துல இருக்க விட மாட்டேன், எல்லாமே உடைய கிருபை ராஜா. என் வாயிலிருந்து என்ன வரணும்? நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்ற வார்த்தை அறிக்கையா வரணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. என்னிலே மேன்மை, என்ன மேன்மை? என்னை மேன்மையாய் சிந்திக்கிற உணர்வு வேண்டாம். என் வேலையை, என் குடும்பத்தை, என் சுபாவத்தை, என்னது சத்தமா, என் குணத்தை கொஞ்சம் பெருமையான அதெல்லாம் இருக்குது. ஏகப்பட்ட கேட்டகரி இருக்குது. நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், நான் கொஞ்சம் கண்டிப்பு, நான் கொஞ்சம் அன்பா, நான் கொஞ்சம் விட்டு கொடுத்துட வேணாம். அதனால என்ன பெரிய விட்டு கொடுத்துட்டோம் நம்ம பெருசா? அதெல்லாம் பேசாதீங்க. எல்லாமே உங்களுடைய கிருபைப்பா. ஆண்டவரே, எல்லாமே உங்களுடைய கிருபை. நீங்க இல்லைன்னா நான் இல்லை ராஜா, எல்லாம் உங்களுடைய கிருபை. உம்முடைய கிருபையினால தான் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த குணம் கூட நீர் உருவாக்கினது. வார்த்தைகளை கேட்க வச்சு அந்த வார்த்தைகள் இந்த குணத்தை செம்மையாக்கி மோல்டு பண்ணி வச்சிருக்கிறீங்க. என்கிட்ட என்ன ஆண்டவரே இருக்கு? அப்படி வரட்டும் வாயில. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் வெற்றிக்கு நேரே நம்மை வெற்றியின் சூளுரை வரும். நாங்களோ எழுந்து நிற்கிறோம், நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று தேவ பிள்ளைகள் சூளுரைக்க காரணம் என்ன? எப்படி அந்த மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெற்றி? ஒருவேளை விழுந்தது போல இருந்தாலும் உடனே எழுந்து விட்டார்களே, அது எப்படி? அதே 27 வாசிங்க. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அங்க நாங்களோ வந்தனால தான் இங்க அந்த நாங்களோ வந்தது. என்ன அர்த்தம்? ஊரே பெருமை பேசிக்கிட்டு இருக்கு, பெருமை வாயை திறந்தா பெருமை. ஆனா நாங்க அப்படி இல்லைங்க. நாங்களோ எங்கள் தேவனை குறித்து, எங்கள் உணர்வு, எங்கள் பேச்சு, எங்கள் சிந்தை அவரையும் அவர் நாமத்தை பற்றி மட்டுமே மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கும் என்பதாய் அவர்கள் சொல்லி வாழ்ந்தபடினாலே
அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை மட்டுமே பெருமையாய் பேசக்கூடிய உணர்வு வேண்டும். ஆமென். அவரை மட்டுமே உயர்வாய் பேசக்கூடிய உணர்வு வேண்டும். அவர் நாமத்தை மட்டுமே உயர்த்தி பேசக்கூடிய உணர்வு வேண்டும். இதுதான் ஆண்டவருக்குள் வாழ்கிறவர்கள் செய்வது. ஆண்டவருக்குள் யார் வேர் ஊன்றி வேர் ஆழமாய் ஜீவிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இப்படி சிந்திப்பார்கள். ஆண்டவருடைய நாமத்தை மட்டுமே நான் உயர்த்துவேன் என்று சொல்லி, அவருக்குள் பட்டும் படாமல் யார் வாழ்கிறார்களோ, எப்படி, என்ன அர்த்தம் அப்படின்னா, வேர் ஊன்றுன மாதிரி இருக்கு, ஆனா வேர் ஆழமா போல, அப்படியே மேலோட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. பட்டும் படாமல் யார் வாழ்கிறார்களோ, அல்லது யார் மந்தமா இருக்கிறார்களோ, அல்லது பாதி உலகம் பாதி ஆண்டவர். எப்படிங்க, பாதி கொஞ்சம் மாம்ச உணர்வு, பாதி தேவ சபை. இப்படி யார் இருக்கிறார்களோ அவர்கள் பெருமை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தேவனை உயர்த்தவே மாட்டார்கள். நீங்க அவங்க வாழ்க்கையிலிருந்தே நீங்க அதை என்ன செஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஒரு தேவ பிள்ளைக்கு சிந்தையும் பேச்சும் தேவனாய்த்தான் இருக்க வேண்டும், தேவ நாமமாய்த்தான் இருக்க வேண்டும். அதுதான் மென்மேலும் உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஆமென். என்னங்க செய்யறது? இன்னும் நல்லா அவரை மேன்மைப்படுத்துங்க, மேல வந்துடுவீங்க. எப்படிங்க? அவரை மேன்மைப்படுத்துங்க, மேல வந்துடுவீங்க. அவருடைய நாமம், அவருடைய வார்த்தை, இவைகளை யார் மேன்மைப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள்தான் உயரத்திற்கு வர முடியும். சிந்தையும் பேச்சும் அவருடைய கிரியைகளும் தேவனாய் தேவ நாமமாய் இருக்கும் போதுதான் கீழ்ப்படிதல் உணர்வும் வரும். பிறரை பற்றிய ஆத்துமபார உணர்வும் அப்பதான் வரும். பெருமை பேசுறவங்களுக்கு கீழ்ப்படுகிற உணர்வு வராது. பெருமையான உணர்வு உள்ளத்திலே யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கீழ்ப்படுகிற உணர்வு வராது. இதெல்லாம் கஷ்டங்க, இந்த வார்த்தைக்கு இந்த ஆலோசனைக்கெல்லாம் கீழ்ப்படிய முடியாது. அப்புறம் பிறரை பற்றி ஆத்துமபார உணர்வும் வராது அவங்களுக்கு. ஏன்னா அவங்க நிக்கிறதே முக்கிக்கிட்ட நிக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ள வேறு கொஞ்சம் போன மாதிரி, ஆனா போகாம, பட்டும் படாம, கொஞ்சம் வந்து கொஞ்சம் வராம, இப்படிப்பட்டவர்களாலே பிறரை பற்றி சிந்திக்க முடியாதே, பிறரை பற்றி ஆத்துமபார உணர்வு இருக்க முடியாதே. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. இவர்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய குறித்தே அந்த உணர்வு, அந்த பேச்சு எனக்கும் உங்களுக்கும் எப்போது இருக்கட்டும். வாயும் சிந்தையும் நாம் செய்கிற எல்லாம் தேவனையே மேன்மையாய் பேசட்டும். தேவன் செய்தவைகளையே மேன்மையாய் பேசட்டும். எரேமியா புஸ்தகத்திலே ஒரு வசனம் வாசிக்கிறோம். எரேமியா 9ஆம் அதிகாரம் 24 வாசிங்க. மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் ஒருவர் ஆண்டவருடைய காரியங்களை அல்லது ஆண்டவருடைய பிள்ளையாய் ஜீவிப்பதை குறித்து, அல்லது ஆண்டவரை நான் அறிந்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன் என்பதை குறித்து யார் மேன்மை பாராட்டுகிறார்களோ அந்த விஷயங்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறாராம்.
என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவரை உயர்வாய் பேசுவோம். அவரே மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிடுவோம். அவரே மெய்யான கர்த்தர், அவரே நித்திய தேவன். அழகாய் நாம் அப்பொழுது வாசித்தோம், நாம் அல்ல, அவரே நம்மை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அறியுங்கள் என்று பார்க்கிறோம். அவர் செய்தவைகளை மேன்மையாய் பேசுகின்ற வாய். எப்படிங்க? அவர் செய்தவைகளை மேன்மையாய் பேசுகின்ற வாய் அவருடைய சிலுவை தியாகத்தை பேச ஆரம்பித்து விடும். ஆமென். ஆண்டவருடைய சிலுவை தியாகத்தின் மேல், அல்லது ஆண்டவர் அந்த சிலுவையிலே என்ன செய்தாரோ அந்த விஷயத்தின் மேன்மை அறிந்த வாய் பிறருக்கு அந்த அன்பை சொல்லவும் ஆரம்பிச்சிடும். எழும்பி நிற்போம். கண்டிப்பாக ஒன்றும் எப்போ பார்த்தாலும் தோல்வியா, கஷ்டமா, வீழ்ச்சியா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. மேன்மை பேசுகிற சொந்த வாழ்க்கையை பற்றி, குடும்பத்தை பற்றி, வேலையை பற்றி, பிள்ளைகளை பற்றி, அதை இதையும் பற்றி என்ன பெருமை பேசுகிறோமோ அதை நீக்கிட்டு அவரை மேன்மையாக பேச ஆரம்பிங்க. நான் ஆண்டவருக்குள்ள இருப்பது எனக்கு மேன்மை, அவரை அறிந்திருப்பது எனக்கு மேன்மை, அவர் எனக்கு மேன்மையான் என்று சொல்லி ஆண்டவர் செய்த காரியங்களை மேன்மையாக பேசுங்க. அது உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஆமென். அதிலே அவர், மீண்டும் வாசிக்கிற வசனத்தை, மேன்மை மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவுள். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அவரை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை, குறித்து என்பதல்ல, குறித்தே, அதை மட்டும் மேன்மை பாராட்டணுமா? அதிலே கீழே இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறீர். இந்த விஷயம் அவர் பிரியமா இருக்கிறார். அவர் பிரியமா இருந்தா நம்ம மேல வந்து கொண்டே இருப்போம். அது நம்மை உயரத்திற்கு கொண்டு செல்லும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நாமும் அதே வார்த்தைகளை வெற்றியின் சூளுரையாக சொல்ல வேண்டும். என்ன வார்த்தை? நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிடலாம்.